ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். புதிய அரசியல் இயக்கம் தொடங்கிய பின் முதல் முறையாக கோவை வந்துள்ள அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன பிளான் அவருக்கு கோவையை பொறுத்த வரைக்கும்? மேலும் நிலவரத்தை நீங்க சொல்லலாம். வணக்கம். கோவையை மையப்படுத்தி ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை அண்ணாமலை கடந்த வாரம் தொடங்கியிருந்தாரு. அந்த அமைப்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டு இருந்தாலும் அதை முழுவதாக, அதாவது அவர் பின்பற்றி வந்த பாஜக அரசியல் கட்சியிலிருந்து தன்னை ராஜினாமா செய்து கொண்டு வி த லீடர்ஸ், அதாவது தலைவர்கள் என்ற அந்த அமைப்பை உருவாக்கி 17 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தற்போது வரைக்கும் அதுல உறுப்பினர் ஆயிருக்காங்க. கோவையை மையப்படுத்தி இங்கிருந்து அவருடைய தமிழ்நாடு முழுவதும் அந்த அரசியல் இயக்கத்தை வரக்கூடிய பொது தேர்தலில் கலந்து கொள்வோம் என்ற ஒரு அறிவிப்பை ஒரு வீடியோ மூலமாக அவர் வெளியிட்டிருந்தாரு. இந்த சூழல்ல அவர் டெல்லி சென்று சென்னையில முக்கியமான நபர்களை சந்தித்து விட்டு முதல் முறையாக தற்போது கோவை வந்துள்ள அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது கோவை விமான நிலையத்துல அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து அவரை வரவேற்று வருகிறார்கள். குறிப்பா அண்ணாமலை பாஜக வெளியே வந்த உடனே அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக பொறுப்பாளர்களும் வெளியே மிக முக்கியமா பார்த்தோம். அப்படி வந்த மாவட்ட செயலாளர்கள் பலர் இந்த அவரை வரவேற்க வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர் கோவையில் இன்று பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறாரு. குறிப்பா கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி போன்றவை அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கு அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு இது போன்ற நிகழ்வுகளை நாம் பங்கு பெறுவதற்கான எண்ணம் இல்லை என்பதை அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் தமிழக அரசு மற்றும் சமூகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களான இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, ட்விட்டரா இருந்தாலும் சரி, அது போன்ற பகுதிகளில் அவருடைய கருத்துக்களை அறிக்கையா சமர்ப்பித்து வருகிறாரு. தமிழக அரசியல்ல தமிழக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே முக்கியமாக கவனித்து அதை பேசு பொருளாக மாற்றும் அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்து வருகிறோம். இனி அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வி த லீடர்ஸ் அந்த அமைப்பை அந்த இயக்கத்தை அவர் அதனுடைய கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான நிர்வாகிகளை இது பண்றது. அதே சமயம் தமிழ்நாடு முழுவதும் முகாங்கள் போட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இது போன்ற தொலைநோக்கு பார்வையில பணியில அவர் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணியை கோவையிலிருந்து அவர் தொடங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சென்னையில இதற்கான ஒரு அலுவலகத்தை போடப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்கிறாரா என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அவர் சொல்லக்கூடிய பதில் நமக்கு தெரியும். ஆனா கோவையை மையப்படுத்தி தான் அவருடைய இந்த அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயம் வரக்கூடிய ஒரு சில மாதங்களோ ஆண்டுகளோ பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அதற்குள்ள பாத்தீங்கன்னா பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற பகுதிகளில் வி த லீடர்ஸ் சார்பாக தேர்தலில் நிற்பதற்கு ஆட்களை களமிறக்குவதற்கு அவர் தயாராகி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே சமயம் விரைவில் பாத்தீங்கன்னா அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த வகுப்புகள், அதாவது ஒரு தலைவருக்கான பண்புகள் தேர்தலையோ இல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவதோ இதற்கான அந்த பயிற்சி வகுப்புகளை விரைவில் அவர் தொடங்க உள்ளதாகவும் அதற்கான நபர்களையும் தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காரு என்று நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய இயக்கத்திற்கு ஆதரவாக முக்கியமா அவரு ஒரு குறிப்பிட்ட தலைவர்களையோ ஒரு பெரிய நபர்களையோ அவருடைய ஆதரவை கேட்பதற்கான பேச்சுவார்த்தையிலும் அவர் ஈடுபட்டு வருவதாக என்ற தகவலும் நமக்கு வெளிவந்திருக்கு. அந்த ஒரு பகுதியில தான் தற்போது அவர் கோவையில இன்றைக்கு அவருடைய வருகை மிக முக்கியமா பார்க்கணும். அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. நம்ம இந்த காட்சிகள் வாயிலா நம்ம பாக்குறோம். ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.